நியூஸ் தமிழ் கழுகு. பத்திரிகையாளர் கம் பாஜக மேலிட செல்லப்பிள்ளைன்னு பேரெடுத்த ஒருத்தர் தான் இப்போ கரூர் விவகாரத்திலையும் அடுத்து என்ன செய்யணும்ங்கிறதுலயும் விஜய்க்கு ஆலோசனை வழங்குறாராம். கரூர்ல பெரும் உயிரிழப்பு ஏற்பட்ட இரவுல சென்னைக்கு வந்த விஜய் பத்திரிகையாளராகவும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு விஐபியை பார்க்க முடிவு செஞ்சாராம். விஜயே அவர்கிட்ட பேசினதுல அந்த விஐபிக்கே ஷாக்கா. என்ன விஜய், என்கிட்ட இவ்வளவு இயல்பா பேசுறீங்கன்னு ஆச்சரியப்பட்ட அந்த விஐபி, நீங்க என்ன பாக்குறதோ நான் உங்களை பாக்குறதோ சரியா வராது, கரூர் விவகாரத்துல என்ன செய்யணும்னு கேட்க நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன்னு அவரே சப்ஜெக்டுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத போன்லயே சொன்னாராம். அதன்படிதான் விஜய் டீம் சென்னையில விடுமுறை கால நீதிபதியோட வீட்டுக்கே போய் கரூர் சம்பவம் விபத்து போல தெரியல, திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது, இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் தரப்புல இருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு போட்டிருக்காங்க. குறிப்பா மாலை 6 மணிக்கு மேல உடற்கூறாய்வு செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்கும்போது 40 பேருக்கும் இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செஞ்சது எதுக்காகணும், விஜய் பிரச்சாரத்துக்கு எதிரான கூட்டு சதி நடந்திருக்கணும் மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. கரூர் விவகாரத்திலையும் அரசியல்லையும் அந்த பத்திரிகை கம் பாஜக செல்ல பிள்ளையான விஐபி தான் இப்ப விஜயோட காட்ஃபாதராம்.